ஹாய் மை டே ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனா சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th என்சிஆர்டியோட சாப்டர் 1ஓட ரீகேப் பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவில் ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஒன்னோட நேம் நமக்கு என்னது? ரியல் நம்பர்ஸ். அப்போனா ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர்னு கொடுத்துருந்தா ரியல் நம்பரோட டெஃபினிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உள்ள கான்செப்ட்டுக்கு நம்ம போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம்? ரியல் நம்பர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல பார்த்துருப்போம். அதுக்கு கீழே 2 எக்ஸசைஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இந்த சாப்டர்லேயே நமக்கு 2 எக்ஸசைஸ் தான் இருக்கு. ஸோ என்னென்னலாம் பார்த்தோங்கிறத நம்ம ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் நம்ம இந்த இது ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு. இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம என்னென்னலாம் பார்த்துருப்போம்? ரியல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்துருப்போம். ரியல் நம்பர்ஸ்குள்ள என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் irrational நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டா நமக்கு ரியல் நம்பர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ரீவிசிட்டிங் irrational நம்பர்னா நம்ம 9thலேயே irrational நம்பர் இன்ட்ரோடக்ஷன் படிச்சிருப்போம். அதை irrational நம்பரை அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அது irrational நம்பரான்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம செகண்ட் டாபிக் பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்? ரியல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்துருப்போம். ரைட், ரியல் நம்பர்ஸில் என்னென்னலாம் இருக்கும்? ரியல் நம்பர்ஸ்குள்ளே எனக்கு என்ன இருக்க போகுது? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பார்ட்டாக வந்திருக்கும். ஆனால் irrational நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் நம்பர்ஸ். ஸோ irrational நம்பர் இது ஃபுல்லாக எல்லா நம்பர்ஸும் சேர்ந்ததை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோங்கிறத பார்த்துருப்போம். ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம டீட்டெயிலாக ஒரு டெஃபினிஷன்ஸ் பார்த்துருப்போம். அது எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அகைன் போய் டவுட் இருந்தால் ரீவிசிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன இருக்கு? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்துருப்போம். ஸோ தியரம்னு வந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஃபேக்ட்ஸை மேத்தமெட்டிக்கலாக நம்ம அதை சால்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணுவோம். கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். ஸோ அதை தான் தியரம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் தியரம்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்ல எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் ஃபேக்டரைஸ்ட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன வார்த்தைலாம் வந்திருக்கு? மேத்தமெட்டிக்கலாக காம்போசிட் நம்பர், ப்ரைம் நம்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ காம்போசிட் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அதையும் போய் நீங்கள் ரீவிசிட் பண்ணுங்க. இந்த யூனிட்டை நம்ம அகைன் ரீகால் பண்ணும்போது ஸோ காம்போசிட் நம்பர், ப்ரைம் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுட்டா இந்த தியரம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு காம்போசிட் நம்பரை எடுத்துக்கிறாங்க. இந்த தியரம்ல என்ன சொல்ல வராங்க? ஒரு காம்போசிட் நம்பரை எடுத்துக்கிறாங்க. அப்போ 6ங்கிறது இஸ் அ காம்போசிட் நம்பர். இந்த காம்போசிட் நம்பரை நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பிரஸ்டு. கண்டிப்பாக இதை ஸ்பிளிட் பண்ணி நம்ம எழுதும் போது என்னவா தான் இருக்கும்னு சொல்கிறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. 2 இஸ் அ ப்ரைம் நம்பர், 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். 6ங்கிறத காம்போசிட் நம்பரை நான் ஃபேக்டரைஸோ ஆர் அதை ஸ்பிளிட் பண்ணி எழுதும் போது ப்ராடக்டா அது கண்டிப்பாக எதில் வரப்போகுது? ப்ரைம் நம்பரில் வரும். அண்ட் திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். யூனிக்னு கொடுத்தா ஒரு நம்பரை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். 6ங்கிற ஒரு நம்பரே எடுத்துக்கலாம். 6ங்கிற நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் இங்கே 2 போடுறேன். 2 டேபிளில் எப்போ எனக்கு 6 வரும்? 3 டைம்ஸ். அடுத்து 3, ஹியர் 1. ஆனால் இதே 6ஐ ஃபஸ்ட்டு 2 தான் எல்லாரும் போடுவாங்கங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ப்ரைம் நம்பர்ஸ் போடணும், ஆனால் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி கிடையாது. இதே ப்ரைம் நம்பரை நான் 6ல் போட்டு இது இப்போ 6 வந்து எனக்கு 3 டேபிளில் வரும். ஃபஸ்ட்டு நான் 3 போடுறேன். 3 போட்டால் எனக்கு how many times? 2 times. ஸோ அகெயின் 2, ஹியர் 1. ஸோ இங்கே என்ன? ப்ரைம் நம்பர்ஸ் மேலே ஆர்டர் மாறி இருக்கா? ஆர்டர் மாறி இருக்கா? இங்கே 6 இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்கு என்ன வரும்? 6 ஈக்குவல் டு 2 இன்டூ 3ன்னு வரும். இங்கே நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதும் போது 6 ஈக்குவல் டு 3 இன்டூ 2ன்னு வருது. இங்கே பாருங்க, 2 இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம். இங்கே 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம் தான் இருக்கு. ஸோ இங்கே 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம். இங்கே 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம் தான் இருக்கு. எனக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 2வும் 3யும் ஆர்டர் மாறி இருக்கலாம், ஆனால் அதோட கவுண்ட் வந்து யூனிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஒரு காம்போசிட் நம்பரை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதும் போது அந்த நம்பர்ஸ்லாம் என்ன வரும்?
பிரைம் நம்பர்ஸ்ல வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தியரம் மூலமா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம எக்ஸசைஸ் 1.1ல அவங்க நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நிறைய நம்பர்ஸ்க்கு நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல தான் எக்ஸசைஸ் 1.1 நம்ம இந்த தியரமை பேஸ் பண்ணி தான் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் டாபிக் ரீவிசிட்டிங் இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர்னா நமக்கு என்னன்னு தெரியும். அதை போய் இந்த யூனிட்ல ரீவிசிட்டிங் பண்றோம்னா அப்ப நம்ம 9th ஆல்ரெடி இர்ரேஷனல் நம்பருங்கிற ஒரு கான்செப்டை நம்ம படிச்சிருப்போம். நம்பர் லைன்ல எப்படி இர்ரேஷனல் நம்பரை மார்க் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். ஸோ ஹியர் 10th ஸ்டாண்டர்ட்ல அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. √5, √2, √3 அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதை நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? இர்ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ரியல் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.2ல நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு தியரம் பார்த்துருப்போம். ஒரு தியரம் பார்த்துட்டு தான் நம்ம எக்ஸசைஸ் போற மாதிரி இருக்கும். அந்த தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க? P be the prime number if P வந்து divides A ஸ்கொயர்னா ஒரு ஸ்கொயர் நம்பரை டிவைட் பண்ணுது. தென் P divides A அப்படின்னா எப்படி ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்ன? ரெண்டு சேம் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு ஸ்கொயர் நம்பர் வருது. 2 into 2, 3 into 3. ஸோ 3 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 6. 6 P divides 6 அப்படின்னா P divides எதையும் டிவைட் பண்ணும்? 3ஐயும் டிவைட் பண்ணும். எந்த நம்பரால நமக்கு மல்டிப்ளை பண்ணி 6ங்கிற ஆன்சர் கிடைச்சதோ அது வந்து எனக்கு என்னவா இருக்கணும்? ஸ்கொயர்ஸா தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது இதையும் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த தியரம் சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோடையும் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். அதை போய் நம்ம ரீவிசிட் பண்ணுங்க ரிவைஸ் பண்ணும் போது. ஸோ இந்த தியரம் பார்த்துட்டு இந்த தியரம் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நமக்கு என்ன இருக்கும்னா √5 என்னன்னு சொல்லிடுவாங்க. √5 இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு அவங்க கொடுத்துருவாங்க. ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ப்ரூவ் தட் √5 இஸ் இர்ரேஷனல் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன்னா என்ன? இங்க √5 இஸ் வெறும் இர்ரேஷனல்னு கொடுத்துருவாங்க. எந்த ஹிண்டோ ஸ்டெப்ஸோ நமக்கு இல்லை. அதனால தான் நம்ம இந்த மெத்தட் படி √5 என்னன்னு ப்ரூவ் பண்ணுவோம்? இர்ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணுவோம். இந்த மெத்தட் என்ன? ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் பார்த்தா நமக்கு கொஸ்டின்ல √5ங்கிறது இர்ரேஷனல் தான் உண்மை. அதை ஆப்போசிட்டா எடுத்துக்குவோம். இர்ரேஷனலுக்கு ஆப்போசிட் என்னது? ரேஷனலா எடுத்துப்போம். இதை வந்து என்ன நம்பரை அசியூம் பண்ணிப்போம்? ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணிட்டு ரேஷனல் நம்பர் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? A/Bன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இன்டிஜர்லாம் ஒரு சைடு, இன்டிஜர் இல்லாததெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து நம்ம ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வரும்? ரேஷனல் நம்பர் வரும். ரைட் ஹேண்ட் சைடு இர்ரேஷனல் வந்து ரெண்டுமே ஈக்குவல்னு வரணும். கண்டிப்பா ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பரும் ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல்னா ஏன் டிஃப்ரெண்ட் நேம் நமக்கு வச்சிருக்க போறாங்க? ஸோ கண்டிப்பா அது ஈக்குவலா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எடுத்திருக்கிறது தப்பு. ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு ஹியர் there is a contradiction அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு யூனிட் 1ல இந்த கான்செப்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. இது ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியஸ்டா தான் இருக்கு. சாப்டர் 1 வந்து வெரி ஈஸியஸ்ட் தான். ஸோ ஒரு 2 தியரம், அந்த 2 தியரமை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட நமக்கு இந்த யூனிட்டோட ரீகேப் நம்ம முடிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். ரியல் நம்பர்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் இதே மெத்தட்ல நம்ம பார்த்தது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா நம்ம வீடியோல போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் சம்ம தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா புக்ல நமக்கு ரியல் நம்பர்ஸ்க்கு கீழே நிறைய பேராகிராஃப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரியல் நம்பர்ஸ்க்கு கீழே நமக்கு நிறைய இருக்கும். நீங்க புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி இதுல 1 மார்க்ஸ் கேட்கும் போது நமக்கு புக்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பேராகிராஃப் பார்ட்டை ஒமிட் பண்ணாம என்ன சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரை எக்ஸசைஸ் மூலமா நம்ம பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு சேம் ரிலேட்டடாக தான் இருக்கு. ஸோ அதை தாண்டி ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக்ங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ ஃப்ரீ டைம்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடா முடிச்ச உடனே அந்த சாப்டர் தாண்டி நம்ம போகக்கூடாது. நம்ம புக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரியல் நம்பரோட இன்ட்ரடக்ஷன்ல நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா அதை வந்து நம்ம மகப் பண்ற மாதிரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரீட் டவுன் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த சும்மா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யூனிட் போகாம
அதில என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஃபண்டமெண்டல் தியரம்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழ உள்ள கான்செப்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம எக்ஸர்சைஸ் என்ன பார்த்தோமோ, அது ரிலேட்டடா தான் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. அத தாண்டி இங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரைஸ்டு இந்த ஆத்தர் குடுத்து நமக்கு இதெல்லாம் குடுத்துருக்காங்கன்னா, இந்த இயர்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாரியான தியரம் பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஒமிட் பண்ணாம ஜஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு, அந்த யூனிட் பார்த்த மாரி போகாம, புக்க எடுத்து இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரி ரீட் பண்ற மாரி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த வீடியோல நம்ம ஜஸ்ட் ரீகேப் மட்டும் பார்த்துருக்கோம். சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல என்ன டவுட்ஸ், எந்த பார்ட்ல, எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா, எப்படி சால்வ் பண்ணணும்ங்கிறது தெரியாம இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டையும் நீங்க டீச் பண்ணி போடுங்கன்னாலுமே, நம்ம ஃபர்தரா அந்த வீடியோவ நம்ம பண்ணலாம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.